بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 21வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 21A. இதில் நாம் கஸ்ரா எனக்கூடிய ஒரு குறியீட்டை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த தாழ்ந்த எழுத்து, உயர்வான எழுத்து, தடிப்பமான எழுத்து, மிகவும் தடிப்பமான உயர்ந்த எழுத்து, இதை பற்றி நம்ம ஆக்ஷனோட நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஆக்ஷன் நம்ம பொதுவாக தாழ்ந்த எழுத்துங்கிறதுக்கு ஹிப் லெவலில் நம்ம காட்டுவோம், வயிற்றுக்கிட்ட வச்சு நம்ம காட்டுவோம். உங்களுக்கு தெரியாதுங்கனால கொஞ்சம் கீழே காட்டணும், ஓகேங்களா? தாழ்ந்த எழுத்து, அதுக்கு பிறகு உயர்ந்த தடித்தெழுத்து, மிகவும் உயர்ந்த தடித்தெழுத்து, தடிப்பமான எழுத்து, ஓகேங்களா? இந்த மாதிரியான ஆக்ஷன்ல கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இதுல கஸ்ரா அப்படிங்கறது இப்ப நம்ம பொறுத்த போறோம். உயர்ந்த எழுத்து, அதாவது உயர்ந்த தடித்த எழுத்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது கஸ்ராலையும் அழுத்தமானதாக உயர்வானதாகத்தான் இருக்கும். ஹோ ஓ ஹோ அப்படிங்கிறது தான். அதுல அந்த தடிப்புத்தன்மை என்பது இருக்கத்தான் செய்யும், ஓகேங்களா? வேரியேஷன் இருக்கலாம், பட் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி மிகவும் தடித்த அழுத்தமான எழுத்துன்னு சொல்றோம்ல, அதுவும் கஸ்ராலையும் கூட தடிப்பமானதாக அதே மாதிரி உயர்வானதாக இருக்கதான் தெரியும். சுய் துய் துய் உய், அதுலயும் அந்த போல்னஸ், அந்த தடிப்பத்தன்மை இருக்கதான் செய்யும். சரிங்களா? மற்ற எழுத்துக்கள் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். பி தி சி இதெல்லாம் மென்மையானதாக தாழ்ந்ததாகத்தான் இருக்கும். ஓகே, ஃபத்ஹா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அது மேல இருக்கக்கூடிய ஒரு கோடு. சரிங்களா? மீம் ஃபத்ஹா, ப ஃபத்ஹா, அந்த மாதிரி ம ப வ ஃப இந்த மாதிரி ஏ வவல் ஆட் பண்ண மாதிரி நம்ம அதை படிச்சிருக்கோம். இப்ப கஸ்ராங்கிறது ஈ வவல் ஆட் பண்ற மாதிரி கீழே அந்த கோடு போடப்பட்டிருக்கும். மி பி வி ஃபி இந்த மாதிரி நம்ம இதை சொல்லணும். நீட்டி இருக்கக்கூடாது. மீ, சில பேர் இப்படி சொல்லி பழகிருப்பாங்க. மீம் கஸ்ரா மீ, மீம் ஜெர் மீ, பி தி அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மீ பி வி ஃபி ஒரு குறியீடு தான், ஒரு அளவு தான், ஒரு ஹரக்கு தான் அதை நீட்டணும். ஊர் வழக்கத்தில் நம்ம வளமே இப்படி படிச்சிருப்போம். மீம் ஜெர் மீ, பே ஜெர் பி, தேசேர்த்தி அப்படின்னு சொல்லி இதனுடைய அசல் டெர்மினாலஜி என்ன அரபிலனா கெஸ்ரா, மீம் கெஸ்ரா மீ, ப கெஸ்ரா பி. சரிங்களா? அதை நம்ம டைரக்டாவே சொன்னாலும் கூட தவறில்லை. மீ பி தி சி அந்த மாதிரி நம்ம தாராளமா படிக்கலாம். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் போயமோட இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். நான் சொல்ற மாதிரி இது ஒரு பேக் போன் தான் நம்மளுக்கு. இப்ப ஹரக்கத்தோடு பிராக்டிஸ் பண்ணும்போது ஹரக்கத்தோடு நம்மளுக்கு பழக்கத்துல வரும். இதனுடைய 10 ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல இது ஒண்ணு ஹரக்கத்தோட சேர்ந்து கொண்டு நம்ம ஃபுல் போய் பிராக்டிஸ் பண்ண போறது. அதாவது ரால மட்டும் தடிப்புத்தன்மை என்பது ஃபத்ஹா தம்மால தான் இருக்கும். கஸ்ரால மென்மையா தான் இருக்கனால லீ நீ ரி அப்படி சொல்ல மாட்டோம். லீ நீ ரி அப்படிதான் மென்மையா சொல்லுவோம். மற்றபடி எல்லாமே ஆஸ் யூசுவல் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் நீங்க மாத்தக்கூடாது. போயமா சொல்லும் போது சற்று நம்ம நீட்டி சொல்லிடலாம். மீ பி வி ஃபி அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனா அது அசல்ல கசரங்கிறதுக்கு ஒரு அளவு தான். சரிங்களா? போயம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு கவிதையா சொல்லும் போது அந்த கவிதையில ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி இது போயம் அப்படிங்கும்போது அந்த முழுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் நீட்டியும் நம்ம ஒரு ராகத்துக்காக சொல்லிக்குவோம். அதையும் நான் இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? மீ பி வி ஃபி are from the lips, tongue has many, 12 from the tip, thi ri ri ti di tui, zi si sui, li ni ri. From its middle are ji shi yi, from its edges are bi ki qi, 6 from the throat, e hi ri hi ri khi, and at the end is alif. Alhamdulillah. சரி, மாஷா அல்லாஹ். இந்த கஸ்ரா அல் குர்ஆனில் எத்தனை இடங்களில் எத்தனை தடவையில் இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா 40,000, அதாவது 45,000 டைம்ஸ் இந்த கஸ்ரா அக்கர்ஸ் இன் குர்ஆன். 45,000 இடத்துல இது இருக்குது. ஃபத்ஹா பாத்தீங்க அப்படின்னா 1,10,000 1,15,000 கிட்டத்தட்ட அவ்வளவு ஃபத்ஹாக்கள் இருக்கிறது. அதோட கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு 40% தான் இது வந்திருக்குது. எனவே ஃபத்ஹாக்கள் மிக அதிகம், 1,10,000 கிட்ட இருக்குது. இது 45,000 கஸ்ராக்கள் குர்ஆன்ல இருக்குது. வரிக்கு ஆவரேஜ்லி 5 இருக்கும். சரிங்களா? பாருங்க, உல இக்கல இருக்கு, மீல இருக்கு, ரொப்பிஹிம்ல இருக்கு, உல இக்கல இருக்கு, முஃப்லி கஸ்ரா இருக்கு. இந்த மாதிரி கஸ்ராக்கள் நிறைய இருக்கு. நம்ம ஈ உச்சரிப்புல சொல்லணும். அதாவது தஜ்வீத் துறை அறிஞர்கள் சொல்லுவாங்க, கீழ்த்தாடை சற்று இறங்க வேண்டும். மீ பி தி அந்த மாதிரி. ஃபத்ஹா சொல்லும் போது ஓபன் ஆகும். ம ப வ ஃப த ஃப அந்த மாதிரி ஓபன் ஆகும். கஸ்ராக்கு கீழ்த்தாடை கீழே இறங்க வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம 2 படிச்சிருக்கிறோம், ஃபத்ஹா மத்துல் அலிஃப். இப்ப கஸ்ரா பார்க்க போறோம். அதாவது ம மா பார்த்துட்டு இப்ப மீ என்றதை பார்க்க போறோம். அ பார்த்துட்டு ஈ பார்க்கணும். ஓகே, இப்ப மென்மையான எழுத்துக்கள், அதாவது உயர்வான தடிப்பமான மிக உயர்ந்த தடிப்பமான எழுத்துலாம் இல்லாம சாஃப்ட் லெட்டர்ஸ்ல முதல்ல நம்ம, அதாவது இது லோ லெட்டர்ஸ் தான் முறைப்படி தஜ்வீதுல சொல்லுவாங்க, தாழ்ந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஹிய ஹிய லீம. இப்ப இதுல கஸ்ராவும் இருக்கு, ஃபத்தா நம்ம படிச்சினாலும் ஃபத்தா வருது. லீம
சமிஅ சமிஅ மென்மையானது எல்லாமே. அமில அமில ஒரே ஃப்ளோல சொல்லணும். எங்க இப்ப முழுமையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? ஹிய லிம சமிஅ அமில. திரும்ப சொல்லுங்க. ஹிய லிம சமிஅ அமில. இப்படி நம்ம கூட சேர்ந்து நீங்க நார்மலா இப்படி சொல்லி ஓகே நம்மளும் சரியா தான் சொல்றோம், உஸ்தாத் சொல்ற மாதிரி தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை நீங்களே சரிப்படுத்திக்கலாம், ஒரு திருப்தி அடைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நம்ம அடுத்த லெசன் நீங்க சொல்லி அட் த எண்ட் முழு குரானையுமே கரெக்டா ஓதுறதுக்கான பிராக்டிஸ்ல நம்ம முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதே மாதிரி தான் இப்ப மென்மையான எழுத்துக்கள் தான் மதுல் அலிஃபோடையும் வருது. இத 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 பிஹ பிஹ பாருங்க, இல்ல உயர்வான தடிப்பமான எழுத்து இல்லை. இந்த மாதிரி பிராக்டிஸ் தான் நம்ம கோர்ஸனுடைய பியூட்டி. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல நம்ம லோ லெட்டர் பண்றோம், அப்புறம் நம்ம ஸ்பெஷல் லெட்டரோட சேர்த்து பண்றோம். பொதுவா நீங்க புக்கு படிக்கும்போது எல்லாம் கலந்துதான் வரும். பொதுவா தஜீத் புக்கோ ஒரு காகித புக்கோ படிக்கும் எல்லாம் கலந்துதான் வரும். பட் ஓகேங்களா, இப்ப நம்ம ஒரு தர்த்தீப்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு தர்த்தீபோட கற்றுக் கொடுத்து அந்த தர்த்தீபோட நம்ம பிராக்டிஸ் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பீமா பீமா மென்மையானது. லிமா லிமா இப்ப ஃபுல்லா சொல்லுங்க. இத பிஹ பிமா லிமா. வெரி குட். அந்த அளவு கூட எப்படி நீட்டணும், எந்த ஸ்லாங்ல நீட்டணுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்க சொல்லி நல்லா பழகிக்கிறீங்க. வாட்சரா மட்டும் லிசனரா மட்டும் இருக்காது. நிச்சயமா அது கிரேட் சக்சஸ் நம்மளுக்கு தரவே தராது. அடுத்து பாருங்க, இப்போ உயர்வான எழுத்துல வருது காஃப். ஓகேங்களா, அப்போ உயர்வான எழுத்து மட்டும் பினிஷிங் அது ஹாவாக்குவோம். அது கூட நம்ம பாடம் படிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பொருத்திக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஹரக்கத்தோட சொல்லுங்க. அடுத்தது ஆஹிராத்தி ஆஹிராத்தி. ஓகே புரியுதா? ஆஹிராத்தி ஆஹிராத்தி ராத்திக்கு உயர்வு. ஆஹிராத்தி ஆஹிராத்தி. தோங்கிறது சிக்கன் ஹை, கைங்கிறது ஒன்லி ஹை. طاغيتي طاغيتي. புரியுதா? طاغيتي طاغيتي. இப்ப முழுசா நீங்களும் சொல்லுங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்க வேணாம். எனக்கு ஆக்ஷன் இங்கே வாங்கியா வரலங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். ஆக்ஷன்ங்கிறது நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ட்ரை பண்ணா நம்ம செஞ்சிடலாம். மற்றபடி அதுல இருக்கக்கூடிய ஹைனஸ் திக்னஸ் அது வரணுங்கிறது தான். ஓகேயா? قيامتي قيامتي آخرتي آخرتي طاغيتي طاغيتي. இப்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்களும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் எல்லாமே கலந்து வருது. இதுல ஃபுல்லா பாருங்க. சுவாது சிக்கன் ஹை, ரா சிக்கு, அப்புறம் போ வெரி சிக்கன் ஹை. அப்போ அதை நம்ம அந்த உயரோட சொல்லணும். சிரோப சிரோப. புரியுதா? சிரோப சிரோபல்லதீன அன்அம்த அலைஹிம். முந்தின வசனம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்த சிராத்த அப்படிதான் சொல்லணும். சிராத்த அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது சப்புன்னு ஆயிரும். ஓகேங்களா? ரபிய ரபிய. ஓகே, ரபிய ரபிய ரபியல்லாஹு அன்ஹும் ரபியல்லாஹு அன்ஹும். பாத்திலி பாத்திலி. ஓகேங்களா? பாத்திலி பாத்திலி பாத்திலி. பான்ற கூடாது அதை. சரிங்களா? பாத்திலி. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, எல்லா மாதிரியான லெட்டர் வச்சு நம்ம ஓரளவு பிராக்டிஸ் பண்ணிட்டோம். குறையான வார்த்தைகள் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். 45,000 இடத்துல கசராக்கள் இருக்கு. இனி நீங்க தான் என்ன செய்யணும், பிராக்டிஸை தொடரணும். உங்களுக்கான ஒரு குறைவான நேரம் நீங்க கொடுத்த ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இனிமே நீங்க குரான்ல எங்க கசரா வருது, மத்த சூரால குல் அஊது பிரப்பி ரப்பில் ஃபலக், அப்ப எங்க வருது, இந்த மாதிரி நீங்க தான் நம்ம என்ன செய்யணும், கீழ்த்தாடிய லேசா இறக்கி அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி சரியா நம்மள உச்சரிக்கணும். அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் அடுத்த கான்செப்டோட நம்ம சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 21வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி செய்ய போகிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய அடுத்த இறுதி 3 வசனங்களை பிராக்டிக்கலா நம்ம இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை எப்படி சரியான உச்சரிப்போடு ஓதுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இனி நமக்கு பிடித்த காரியோடு நம்ம எப்படி அழகான முறையில் ஓதலாம், நம்மளோட ஓதுதலை இன்னும் அழகுபடுத்தலாம், நெறிப்படுத்தலாம், மெருகூட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில தான் மாஷா அல்லாஹ் ஷேக் ஐமன் சையதுடைய ரிசைட்டேஷன் ஸ்டைல நம்ம ஓதி பிராக்டிஸ் பண்ணோம் சூரா ஃபாத்திஹாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்குவோம்.
காரியோட நம்ம சேர்ந்து ஓதுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் பலன் அப்படிங்கிறதுல இது ஒரு பலன் தான். என்ன அப்படின்னா, எப்பயாவது நம்ம ஆளுங்களை சந்தித்து அவர்களோடு பேசக்கூடிய நேரம் அவகாசம் கிடைச்சா அவங்கள்ட்ட ஒரு வசனத்தை சொல்லி அதை ஓத சொல்லி அதில் இருக்கக்கூடிய தஜ்வீ சட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கேட்டு என்ன செய்யலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கான ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த அவங்களுடைய ஆலோசனை டைரெக்டாக அவங்களை நம்மளை கைட் பண்ணக்கூடிய அந்த கைடன்ஸ் இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மத்துகளை நம்ம சரியாக பண்ணுறதுக்கு உண்ணாவை சரியாக ஓதுறோமாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது ஒரு காரியோட நம்ம கேட்டு ஓதும் போது நம்மளுக்கு அது மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுக்குது, தன்னம்பிக்கை கொடுக்குது, ஒரு நெறிப்படுத்தி நம்மளுக்கு தவறு இல்லாமல் ஓதுவது வழிகாட்டுது. வெக்கத்தை நம்ம கலைஞ்சிட்டு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் இது சிறந்த ஒரு பெனிஃபிட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. சூரா ஃபாத்திஹாவுடைய செகண்ட் ஹாஃபை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணலாமா? எங்க கேளுங்க, ஒரு தடவை நம்ம கேட்போம், கேட்டுட்டு அப்சர்வ் பண்ணுவோம், ரெண்டாவது தடவையில நம்ம கூட சேர்ந்து நம்ம ஓதும். இதே ஃபார்மேட்டை தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரெடி? إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. Last stop. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الحمد لله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.